අද දවසේ මේ ස්ථානයේ පැමිණි සභාවේ සියලු දෙනාම ඉතාමත්ම ප්‍රේමයෙන් මම පිළිගන්නවා. இன்றைய நாளிலே சபைக்கு வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி ඒ වගේම வரவேற்கிறோம். තමයි අපගේ YouTube සහ Facebook සජීවී නාලිකාවන් තුලින් අපිත් එක්ක සම්බන්ධ වෙන ඔබ සියලු දෙනාමත්ම ඉතාමත්ම ආදරෙන් அதே போல පිළිගන්නවා. ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். අද සභාව සමග මම බෙදා ගන්නට කැමතියි. நான் இன்றைய சபையோடு நான் பேசுவதற்கு விருப்பம். අද දවසේ මාතෘකාව මොකක්ද කියනවා නම් இன்றைய நாளில் தலைப்பு என்னவென்றால் සිහිවීමේ ගල. ஞாபகார்த்த கல். සිහිවීමේ ගල. ஞாபகார்த்த கல். මේක ඇත්තටම ගිය සතියේ පුරාවටම ඔබ දන්නවා අපගේ සභාවේ අපි අලුත් ගොඩනැගිල්ලට යන එකට අපි යාඥා පැවැත්වුවා උදේ සවස. இது என்னவென்றால் போன வாரம் நாங்கள் புது ஆலயத்துக்காக பில்டிங்காக போகிறதுக்காக முழு வாரமும் நாங்கள் செபித்து கொண்டு வந்தோம். ඒ අතරතුර දෙවියන් වහන්සේ කතා කළා වූ වචනයක් තමයි මේ සිහිවීමේ ගල. அப்பொழுது தேவன் பேசின ஒரு வார்த்தை தான் இந்த ஞாபகார்த்த கல். නමුත් ඒ ස්ථානයේ මම මේක පැහැදිලිව බෙදාගත්තේ නෑ. මම සාමාන්‍යයෙන් එළිදරව් වීම පමණක් කතා කළා. அந்த காரியத்தை குறித்து நான் அந்த இடத்துல விளக்கமாக நாங்கள் பேசவில்லை. இந்த வெளிப்பாட்டை மாத்திரம் அந்த இடத்துல நான் பேசினேன். ඔබගේ ජීවිතය වෙනස් කරන්න පුළුවන්. உங்களுடைய வார்த்தையை மாற்றக்கூடிய, ඔබගේ ජීවිතය හරවන්න පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய දෙවියන් වහන්සේ කළා වූ ක්‍රියාව සිහි කරවන ගල මොකක්ද කියලා අද දවසේ අපි බලන්න යනවා. தேவனுடைய கிரிகையை ஞாபகப்படுத்தக்கூடிய கல் என்னவென்று தான் இன்றைய நாளே பார்க்க போகிறோம். ඔබ කී දෙනෙක් දැකලා තියෙනවද? කී දෙනෙක්ද කියලා අහන්න බෑ. ඇත්තටම ඔක්කොම දැකලා ඇති. අපි දකිනවා සෙමෙට්‍රි මොනවාද මේ සුසාන භූමිවල ඒ මැරිච්ච කෙනාව සිහි වෙන්න ඒගොල්ලෝ ගලක් තබලා ඒ ගලේ නම කොටලා උපන්දිනය කොටලා සාමාන්‍ය විස්තර ටිකක් ඒගොල්ලෝ කොටලා තියෙනවා. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரேத குழியிலே அந்த புதைக்கும் போது அந்த இடத்திலே ஒரு கல்லை ஞாபகமாய் வைப்பார்கள். ඉස්සර මම කතෝලික සභාවට යන කාලේ நான் முன்னே கத்தோலிக்க சபைக்கு செல்லும்போது ඒක මම කියන්නේ පුරුද්දක් විදියට ඒ කනත්ත එතනම තියෙනවා. ඒ කනත්තට යනවා. நான் பழக்கமாக அந்த இடத்துக்கு நான் பிரேத குழி இருக்கிற இடத்துக்கு நான் செல்லுவேன். අපි ඥාතීන් වලලා තියෙන එක වලක් තියෙනවා. ඒ වලේ තමයි පරම්පරාවෙම කවුරු හරි මැරුණොත් වලලන්නේ. ඒ වල කාටවත් අයිති නෑ. ඒක අපේ පරම්පරාවටම කියලා තියෙන වලක්. එච්චරට මැරෙන්න කට්ටියත් හිටියා. அந்த இடத்துல அந்த ஒரு குழி இருக்கும். அது சொந்தக்காரவர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள பரம்பரையாய் வருகிறவர்களை மாத்திரம் அந்த இடத்துல புதைத்து வருவார்கள். දැන් සමහර අයටත් තියෙනවා මේ වගේ පරම්පරාවට වලක්. சிலருக்கு இருக்கும் பரம்பரைக்கே ஒரே குழி. මේ වල නැති වෙනකොට හුඟක් අය බයයි. அந்த குழி இல்லாமல் போயிடும் என்று அநேகருக்கு பயம். නමුත් මම ඔබට කියන්නම් ජීවමාන යේසුස් වහන්සේ තුල ඔබ ජීවත් වෙන්න යනවා. ඔබ වල ගැන බය වෙලා ස්වාමීන් වහන්සේ එපා කියන්න එපා. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வாழ போகிறீர்கள். அந்த குழியை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ඉතින් මේ කනත්තට ගියහම මම මේ වලවල් වල ගහලා තියෙන මේ සිහිවීමේ ගල් කියවන පුරුද්දක් මට තිබ්බා. அந்த இடத்துக்கு செல்லும்போது அந்த கல்லை பார்க்கும்போது ஞாபகார்த்தம் எனக்கு வரும். සමහරට උපන් වර්ෂය அந்த பிறந்த திகதிகள், මියගිය වර්ෂය බලලා මේ මිනිහා කීයද මැරුණේ කියලා මං ගණන් හදලා බලනවා. அந்த இறந்த திகதியை பார்த்து எவ்வளவு நாள் வாழ்ந்தார் என்று நான் கணக்கு பார்ப்பேன். අඩුවෙන් මැරුණු කෙනෙක් නම් අයියෝ මෙච්චර අඩු වයසෙන් මැරුණද කියලා මම දන්නේ නැති කෙනෙක් ගැන මම දුක් වෙනවා. குறைந்த வயதிலே மரித்திருந்தால் எனக்கு தெரியாதவரை குறித்து நான் துக்கமடைவேன். මේ සිහි වෙන්න සාධන ගල් ඒක අතීතයේ ඉඳලම දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය අතරේ තිබුණා. அந்த ஞாபகார்த்த கல் ஆதி காலத்திலிருந்தே மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தது. නමුත් මම ඔබට අද දවසේ කතා කරන්නට යන මෙම සිහිවීමේ ගල ஆனால் இன்றைய நாளிலே நான் பேச போகிற இந்த ஞாபகார்த்த கல் මලාව මනුෂ්‍යෙක්ව සීකරන්න මිනිස්සු විසින් පොළවේ පිහිටවන්නා වූ තබන්නා වූ ගලක් ගැන නෙවෙයි මම කතා කරන්නේ. மரித்து போன மனிதனுக்காக நாட்டப்பட்ட அந்த கல்லை குறித்து அல்ல நான் இன்றைய நாளில் உங்களோடு பேச போகிறேன். ජීවත් වෙලා ඉන්න ඔබට வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව தேவனுடைய கிரிகை උන්වහන්සේගේ වචනේ அவருடைய வார்த்தையிலே කොයි ආකාරයේද කතා කරන්නේ? எப்படி பேசுகிறது? හොඳින් අහුම්කම් දෙන්න. கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ජීවත් වෙලා ඉන්න ඔබට வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව தேவனுடைய கிரிகை මේ වචනේ කොයි විදිහටද ඒ ක්‍රියාව සඳහන් වෙන්නේ? இந்த வார்த்தையிலே எப்படி அது கிரிகையாக காண்பிக்கிறது? ඒ ක්‍රියාව ස්ථීර කරන සහ ඒ ක්‍රියාව සිහි කරන ගල තමයි අද දවසේ මම කතා කරන්නේ. அந்த கிரிகையை உறுதிப்படுத்தும்படியாக, அந்த கிரிகையை ஞாபகப்படுத்தும்படியாக தான் இந்த கல்லை குறித்து நான் பேசுகிறேன். අපි පළවෙනියටම පෙරලගමු මතෙව් පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 24 25. நாங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனமும்.
පෙරලා ගන්න මඟ. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. එයින් යමෙක් මාගේ මේ වචනය අසා ඒවා පිළිපදීද ඔහු පර්වතය පිට තමාගේ ගේ සාදාගත් නුවණැති මිනිසෙකුට සමාන කරනු ලබන්නේය. වැසි වැස ජලය ගලා හුළඟාමා ඒ ගෙට ගැසුවේ ඒ පර්වතය පිට පිහිටා තිබුණු බැවින් නොඇටුනේය. බලන්න මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ වචනය ගැන කතා කරනවා. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை பேசுகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය தேவனுடைய வார்த்தை අසලා கேட்டு ඒක පිළිපදින කෙනා. அதை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன். දෙවියන් වහන්සේගේ වචනය අසලා தேவனுடைய வார்த்தையை கேட்டு ඒක පිළිපදින නැත්නම් ඒක ක්‍රියාවට දාන කෙනා. அதை விசுவாசித்து அதை கிரிகையில் போடுகிறவன் පර්වතය මත கண்மலையின் மேலே, එහෙම නැත්නම් ගල මත அப்படி இல்லாவிட்டால் கல்லின் மேலே තමන්ගේ නිවස සාදාගත්ත නුවණ තියෙන මිනිස්සුෙකුට සමානව දේ වචනේ කතා කරනවා. தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். දැන් බලන්න நீங்கள் பாருங்கள், දෙවියන් වහන්සේගේ වචනය තමයි தேவனுடைய வார்த்தை தான் පර්වතය. கண்மலை. පර්වතය කියන්නේ කන්ද නෙවෙයි. පර්වතය කියන්නේ ගලක් හා සමානව තිබෙන විශාල කන්දක් වෙන උදයක්. கண்மலை என்கிறது மலை அல்ல, ஒரு கல்லை குறித்து, ஒரு பெரிய கல்லை குறித்து பேசுகிறது. ඔබ දන්නවා කඳු නාය යනවා. உங்களுக்கு தெரியும், வெள்ளம், மண் சரிவு வருகிறது. කඳු කියන්නේ පස් වලින් හැදුණු දෙයක් නේද? அந்த மலை மண்ணில் உருவாக்கப்பட்டது. නමුත් කන්දට වඩා පර්වතය ඉතා වෙනස්. ஆனால் மலையை பார்க்கிலும் கண்மலை மாற்றம். පර්වතය අනුව විශාල ගලක් සහිතව කන්දක් ආකාරයට සෑදුනා උදයක්. கண்மலை என்று சொல்லும்போது ஒரு கல்லினாலே மலையை போல் உண்டாக்கின ஒரு காரியம். දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, වචනය මේ පර්වතයට සමානයි. வார்த்தை இந்த கண்மலைக்கு சமமாயிருக்கிறது. අද දවසේ ඔබත් මාත් අතේ තියන් ඉන්න මේ දේ වචනේ නැත්තම් බයිබලය පර්වතයට සමානයි. நாங்கள் இன்றைய நாளிலே இந்த விசுவாசிக்கிற இந்த வார்த்தை கண்மலைக்கு சமமாயிருக்கிறது. ඒක ගලකට සමානයි. அது ஒரு கல்லுக்கு ඒ சமனாயிருக்கிறது. විශාල ගල මත තමාගේ ජීවිතය වචනය අනුව ගොඩනගන කෙනා அந்த பெரிய கல்லின் மேலே அவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவன், වචනය අසල ඒක ක්‍රියාවට දමන කෙනා வார்த்தை கேட்டு அதை கிரிகையில் போடுகிறவன், ඒ වචනය මත ජීවිතය ගොඩනගන කෙනා வார்த்தை கூடாக அவனுடைய வாழ்க்கையை கட்டுகிற மனிதன், ගල මත තමාගේ නිවස සාදාගත කෙනෙක් හා සමානව දේ වචනේ කතා කරනවා. கல்லின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினவனுக்கு சமமாய் தேவனுடைய வார்த்தை பேசுகிறது. ඔබ දන්නවද 25 වෙනි පදේ කතා කරන විදියට உங்களுக்கு தெரியுமா 25ஆம் வார்த்தை பேசுகிறது போல මනුස්සයෙකුගේ ජීවිතේට වෙන්න පුළුවන් දේවල් ඒ ස්ථානයේ කතා කරනවා. மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய காரியங்களை பேசுகிறது. ඔබගේත් මගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේව පිළිගත්ත දවසේ ඉඳලා நீங்களும் நானும் தேவனை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து කවදාකවත් අපිට අභියෝග ප්‍රශ්න ගැටලු ආවේ නැහැ කියලා අපිට කියන්න බෑ. ஒரு நாளும் நம்மளுக்கு சவால்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரவில்லை என்று சொல்ல முடியாது. ඒ වගේම තමයි වචනය අහලා වචනය මත ජීවිතය ගොඩනගාගත්ත මනුෂ්‍යගේ ජීවිතයට அதே போல்தான் வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின் மேலே அவனுடைய வாழ்க்கையை கட்டின மனிதனுக்குள், ප්‍රඥාවන්ත මනුෂ්‍යගේ ජීවිතයට ஞானமுள்ள மனிதனுடைய வாழ்க்கைக்குள் කවදාකවත් ප්‍රශ්න ගැටලු වේදනා පීඩා එන්නේ නැහැ කියලා අපිට කියන්න බෑ. ஒரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், சவால்கள் வராது என்று நாங்கள் சொல்ல முடியாது. සමහර මනුස්සයන්ගේ ජීවිතේට එන ගැටලු දිහා බලලා ප්‍රශ්න දිහා බලලා ඒ අය කියනවා சிலருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், අනේ මේවා මට එන්නේ ඇයි? எனக்கு ஏன் இது வந்தது? මම කාටවත් වැරදි කරපු නැති මිනිස්සෙක්. நான் யாருக்குமே பிழை செய்யாத මම மனிதன். කිසිසේත්ම දෙවියන් වහන්සේව අතහැරලා නැති මිනිස්සෙක්. ஒரு நாளும் நான் தேவனை கைவிடாத மனிதன். මේ අවස්ථාවේ මම හරිව සිටිනවා. இந்த நேரத்திலே நான் சரியாய் ඇයි நிற்கிறேன். මට මේ ආකාරයේ පීඩා එන්නේ ஏன் කියලා இப்படி- ඔබ කතා කරන්න පුළුවන්. ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வருகிறது என்று நீங்கள் பேச முடியும். නමුත් දේව වචනේ කියනවා සභාව ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற சபையே, පර්වතයේ මත නිවස සාදාගත්ත ඥානවන්ත මනුෂ්‍යයාටත් பர்வதங்களுக்கு மேலே, கண்மலைக்கு மேலே வீட்டை கட்டின மனிதனுக்கும் 25 පදේ කියනවා වැස්ස වැස්සා பெருமலை சொரிந்தும் ජලය ගැලුවා பெரு வெள்ளம் வந்து සුළඟ හැමුවා காற்று அடித்தும் ඒ ගෙට ගැසුවා. அந்த வீட்டின் மேலே மோதியும் මොනවද සිද්ධ වුනේ? என்ன நடந்தது? වැස්ස වැස්සා மழை பெய்ந்தது, ජලය ගැලුවා பெருவெள்ளம் வந்தது, සුළඟ හැමුවා காற்று வந்தது, ඒ ගෙට ගැසුවා. அது வீட்டை மோதினது. සාමාන්‍යයෙන් ටිකක් හෙලවෙන්නේ වැස්සක් වහිනකොට නේද?
சாதாரணமாக அசைவது மழை பெய்யும் போது தானே. සමාදානයේ නිදාගෙන ඉන්න රාත්‍රියක சமாதானமாக தூங்கி கொண்டிருக்கும் මහා இரவில் හුලඟක් ඇවිල්ලා பெரிய காற்று வந்து වහලේ තියෙන ටකරමක් ගලවගෙන ගියා නම් கூரையில் இருக்கிற ஒரு தகரம் கலட்டி விட்டால் ඒක අසමාදානයේ රාත්‍රියක් වෙනවා. அது அசமாதானமான ஒரு இரவாய் இருக்கும். නමුත් ඔබට මම වෙනස කියන්නම්. ஆனாலும் நான் உங்களுக்கு மாற்றத்தை சொல்கிறேன். වැස්සා மழை பெய்தாலும் හුලඟ හැමුවා காற்று அடித்தாலும் ජලය ගැලුවා வெள்ளம் வந்தாலும் ඒකට ගැස්සුවා. வீடை අසைத்தாலும் හැබැයි පර්වතය පිට නැත්නම් වචනය පිට එයාගේ ජීවිතය එයා ගොඩනගාගෙන තිබුණු නිසා கண்மலையின் மேலே அல்லது வார்த்தையின் கூடாக அவனுடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறபடினால் ඒක වැටුනේ නෑ සභාව. அது விழுகவில்லை சபை, ඒක වැටුනේ නෑ. அது விழுகவில்லை. අද ගොඩාක් ක්‍රිස්තියානි ජීවිත වැටිලා යන එක අපිට දකින්න පුළුවන්. அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீழ்ந்து போயிருக்கிறதை நாங்கள் காண முடியும். වචනේ දැනගත්තත් වැටිලා යන එක අපිට දකින්න පුළුවන්. வார்த்தையை தெரிந்து கொண்டாலும் வீழ்ந்து இருக்கிறதை நாங்கள் காண முடியும். යක්ෂයාත් වචනේ දන්නවා. பிசாசுக்கும் வார்த்தை ඒ தெரியும். නිසා තමයි යේසුස් වහන්සේ ළඟට ඇවිල්ලා මේ ගල රොටි කරපන් කියලා කිව්වේ. ஆகவேதான் இயேசுவின் இடத்துல வந்து இந்த கல்லை அப்பமாக்கும் என்று නමුත් சொன்னார். වචනය දැන ගැනීම නෙවෙයි. ஆனால் வார்த்தையை தெரிந்து கொள்வதல்ல, වචනය දැන ගැනීම විතරක් නෙවෙයි. வார்த்தையை தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, මේ සභාවත් වචනය මොකක්ද කියලා හරියටම දන්න සභාව. இந்த சபையும் வார்த்தை என்பது என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டிருக்கிற சபை. වචනය මම දන්නවා කියන ස්ථානයට වඩා வார்த்தை எனக்கு தெரியும் என்கிற ஸ்தானத்தை பார்க்கிலும் මම දැනගත්ත මෙන්න මේ වචනය තුල මගේ ජීවිතය ගොඩනගනවා කියන ස්ථානයට ඔබ එන්න ඕන. நான் தெரிந்து கொண்ட இந்த வார்த்தையின் மேலே என் வாழ்க்கையை கட்டுவேன் என்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் நிற்க வேண்டும். ගොඩනගනවා කියන එක සිවිලිම දිහා බලාගෙන වෙන්නේ නෑ සභාව. கட்டி எழுப்பப்படும் என்கிறது நாங்கள் மேலே பார்க்கிறதினாலே வருவதில்லை. ගොඩනගනවා කියන එක උඩ බලාගෙන ඉඳලා සිද්ධ වෙන්නේ නෑ. கட்டி எழுப்புவோம் என்கிறது பார்க்க மேலே பார்க்கிறதினாலே நடக்க ඔබ போவதில்லை. දන්නවද ඒකට අත්තිවාරமே ඉඳලා කොච්චර මහන්සි වෙන්න අවශ්‍යයිද? அதற்கு அத்திவாரத்தில் இருந்து உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று බොහෝ உங்களுக்கு தெரியுமா? ක්‍රිස්තියානි ජීවිතය ඉතා කම්මැලි ක්‍රිස්තියානි ජීවිතව තිබෙනවා. அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சோம்பேறியான கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறது. ගොඩනැගීම පිණිස ඒ අයට උනන්දුවක් ඇති වෙන්නේ නැහැ. කම්මැලිකමට ඔහේ වැටිලා ඉන්නවා. அவர்களை வாழ்க்கையை கட்டி எழுப்பத்தக்கதான ஒரு முன்னேற்றமும் இல்லை. அவர்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள். ඔබ දන්නවද ඒ වචනය තුල හරි ගොඩනැගීම ඔබගේ ජීවිතේ තිබ්බේ නැත්නම් இந்த வார்த்தைக்குள்ளே சரியான கட்டி எழுப்புதல் அதில் இருக்காவிட்டால் ඔබ අත්තිවාරම යටට හාරලා ඒ ස්ථානේ ඔබ මුල්ල ඉඳලා ඔබ වචනය තුල ගොඩනැගුණේ නැත්නම් நீங்கள் அத்திவாரத்தை ஆழமாய் தோன்றி வசனத்தினாலே நீங்கள் கட்டி எழுப்பாவிட்டால் වැස්ස එන දවසට ඔබ තෙමෙන්න යනවා. மழை பெய்யும் நாளிலே நீங்கள் நனைந்து போவிடுவீர்கள். උල්ලංඝ එන දවසට ඔබට නිින්දක් නැතුව යන්න යනවා. காற்று வரும்போது உங்களுக்கு தூக்கம் வராது. ජලය ගලන දවසට ඔබ කොට්ටේ කිහිල්ල ගහගෙන දුවන්න යනවා. வெள்ளம் வரும்போது நீங்கள் ஓடப் போகிறீர்கள். කොට්ටේ කිහිල්ල ගහගෙන දුවන්න යනවා. தலகாணியை வைத்துக்கொண்டு நீங்க ஓடப் போகிறீர்கள். කොහොමද සමාදානේ? எங்கே சமாதானம்? කොහොමද සමාදානේ? எங்கே சமாதானம்? අද ඔබගේ ජීවිතේට ඒ ටික වෙන්න හොඳ නෑ සභාව. இன்றைய நாளிலே அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது நல்லதல்ல சபை. මෙන්න මේ වචනය මත ඔබ ජීවිතේ ගොඩනගන්න ඕන. ஆகவே இந்த வார்த்தையிலே உங்களுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். මේ වචනය නැත ගොඩනගන ජීවිතය உங்களுடைய வார்த்தையின் மேல் கட்டுகிற வாழ்க்கை ගල මත පර්වතය මත ගොඩනගන ජීවිතය. கல்லின் மேல் கண்மலையின் மேல் கட்டப்படுகிற வாழ்க்கை. දැන් අපි බලමු මොකද්ද මේ සිහිවීමේ ගල. நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் என்ன இந்த ஞாபகார்த்த கல். ඔබට පැහැදිලිව පේනවා ඇති ගල සමානයි වචනය. உங்களுக்கு தெரியும் கல் வார்த்தைக்கு சமனாய் இருக்கிறது. ගල සමානයි වචනය. கல் வார்த்தைக்கு சமனாய் இருக்கிறது. දාවිද් ගත්තා. தாவீதை எடுத்தான். ගල් කීපයක්. கல் எடுத்தான். යෝධයෙක් ආවා දාවිද්ගේ ඉදිරියට. ஒரு அரக்கன் வந்தான் தாவீதுக்கு முன்பதாக. ඔබ දන්නවනේ දේ වචනේ කියන යෝධයාව නේද? පිලිස්තිය යෝධයාව දාවිද්ගේ ඉදිරියට. உங்களுக்கு வார்த்தை சொல்லுகிறது உங்களுக்கு தெரியும் தானே? தாவீதுக்கு முன்பதாக ஒரு அரக்கன் வந்தான். එක ගලෙන් දාවිද් ගෝලියත්ව වැටිලා යන විදියට පහර දෙන්න පටන් ගත්තා. ஒரு கல்லினாலே தாவீது கோலியாத்தை முறியடித்தான். අද දාවිද්ගේ අතේ තිබ්බ ගල තමයි ඔබගේ අතේ තියෙන වචනය. அன்றைய நாளிலே தாவீதின் கையில் இருந்த கல்தான் உங்களுடைய கையில் இருக்கிற வார்த்தை. ඔබගේ ජීවිතය මත ඔබ මේ වචනය අරගෙන සිටවන්න අවශ්‍යයි. உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலாக இந்த வார்த்தை எடுத்து நீங்கள் நிற்பதற்கு அவசியம். දෙවියන් වහන්සේගේ ජීවනය නැත්නම් දෙවියන් වහන්සේගේ බලය ක්‍රියා කරන්නේ අද දවසේ ඔබ තුල තිබෙන වචනය තුලින්. தேவனுடைய வல்லமை கிரியை செய்வது உங்களுக்குள் இருக்கிற அந்த வார்த்தை கூடாக. දැන් අලුත් අය ඉන්නවා ඇති මේ සභාවේ. இந்த இடத்துல புதியவர்கள் இருக்கிறீர்கள். ඔබ වැඩිපුර වචනයට ආස වෙන්න. நீங்கள் அதிகமாக வார்த்தைக்கு ஆசைப்படுங்கள். බයිබලේ පෙරලන්න කියවන්න. நீங்கள் இந்த வேதத்தை பிரட்டி வாசியுங்கள். තව කෙනෙක් අත තබලා යාඥා කරන්න
කලින් நீங்கள் ஜெபிக்கும் முன்பதாக තව කෙනෙක් අත තියලා යාඥා කරන්න කලින් மற்றவர்கள் உங்கள் மேல் கையை வைத்து ஜெபிக்கும் ඔබ முன்பதாக කියවන වචනය විශ්වාස කරලා ඔබ යාඥා කරන්න පටන් ගන්න. நீங்கள் வாசிக்கிற வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. දෙවියන් වහන්සේගේ වචනය අද ඔබගේ අතේ ගලක්ව තිබෙනවා. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய கையிலே ஒரு கல்லா இருக்கிறது, සිහිවීමේ ගලක්ව තිබෙනවා. ஒரு ஞாபகார்த்த கல்லா இருக்கிறது. ඒ සිහිවීමේ ගල அந்த ஞாபகார்த்த கல் ඔබ සිටවන්න යනවා. உங்களை நிறுத்த போகிறது. අපි බලමු හිතෝපදේශය 3:1. நாங்கள் பார்ப்போம் நீதிமொழிகள் 3:1. උන්වහන්සේගේ වචනය කවදාකවත් අමතක කරන්න එපා. அவருடைய வார்த்தையை ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். මාගේ පුත්‍රය මාගේ උපදෙස් සිහි නැති නොකර නොබේ සිතින් මාගේ ආඥා ආරක්ෂා කරපන්න. என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. දැන් බලන්න අපි කතා කරන්නේ සිහිවීමේ ගල. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க போகிறது ஞாபகார்த்த கல். නැවත අපිට මතක් කරවන වචනය. மீண்டும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற வார்த்தை. දෙවියන් වහන්සේගේ වචනේ හිතෝපදේශය පොතේ කියනවා. தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் சொல்லுகிறது. මේ වචනය අමතක කරන්න එපා. இந்த வார்த்தையை மறந்து விட வேண்டாம். ඔබේ ජීවිතේ වෙනස් කරන දේ ඔබ අමතක කළොත් ඔබ මොකද කරන්න යන්නේ? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றின காரியத்தை நீங்கள் மறந்தால் என்ன ඔබේ செய்ய போகிறீர்கள்? වාතාවරණය මාරු කරන දේ අමතක කළොත් ඔබට මොකක්ද වෙන්න යන්නේ? உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதிலே நீங்கள் மறந்து விட்டால் ඔබගේ நீங்கள் என்ன நடக்கும்? රෝගය සුව කරන්නා වූ දේ අමතක කළොත් ඔබට මොකක්ද වෙන්න යන්නේ? இந்த உலகத்தை சுகப்படுத்துகிற காரியத்தை நீங்கள் மறந்து விட்டால் என்ன நடக்கும்? දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා මෙන්න මේ වචනය ඔබ කවදාකවත් අමතක කරන්න එපා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ இந்த வார்த்தையை ஒரு நாளும் நீ மறந்து விட வேண்டாம். එහෙනම් දේව වචනය නැවත අපි සිහිවීමේ ගලක් විදියට සිහි කරවගැනීමේ ගලක් විදියට අපි පාවිච්චි කරන්න ඕන. ஆகவே தேவனுடைய வார்த்தை அடிக்கடி ஒரு ஞாபகார்த்த கல்லை போல நாங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்த අපි வேண்டும். දේව වචනය යෝෂුවා පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයට යමු. யோசுவா புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் செல்லுவோம். මෙතන තමයි සිහිවීමේ ගල ගැන කතා කරන ප්‍රධාන ස්ථානය. இந்த இடத்தில் தான் ஞாபகார்த்த கல்லை குறித்து பேசுகிற முக்கியமான இடம். යෝෂුවා පොතේ யோசுவா புத்தகம் ඔබ බලන්න 4 වෙනි පරිච්ඡේදයේ நீங்கள் பாருங்க 4ஆம் அதிகாரம் අපි බලමු 6 සහ 7 පද. 6-7 வார்த்தை வாசிப்போம். මෙසේ කරන්නේ ඒවා නුඹලා අතරේ සිහිවීමේ ලකුණක් වන පිණිසය. මේ ගල් තිබෙන්නේ කුමටදයි නුඹලාගේ දරුවන් මතු කාලය අසන විට නුඹලා ඔවුන්ට කතා කර ස්වාමින් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය ඉදිරියේ ජෝර්දානයේ ජලය බෙදී ගිය නිසාය. පෙට්ටිය ජෝර්දානයෙන් මෙතරට එන විට ජෝර්දාන් ජලය බෙදී ගියේය. මේ ගල්ද ඊශ්‍රායල් පුත්‍රයාට සදාකාල සිහිවීමක් මිනිස වන්නේයයි කියාපල්ලායයි කීසේක. කියන්නේ සදාකාල සිහිවීමක්. சதாகால ஞாபகார்த்தம். හිතෝපදේශය කිව්වා වචන අමතක කරන්න එපා. அதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். හිතෝපදේශ පොතේ කිව්වා වචනය අමතක කරන්න එපා. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டது வார்த்தையை மறந்து விட வேண்டாம். සදාකාල සිහිවීමක්. சதா காலத்தில் ஞாபகார்த்தம். සදාකාලය කියන්නේ කවදාකවත් ඉවර වෙන්නේ නැහැ. ඒක අනන්තයට නැත්තම් ඒක දෙවියන් වහන්සේගේ කාලයට වෙනකම්ම යනවා. සදා කාලයට වචනය සීකරන එක අමතක කරන්න බෑ. சதா காலம் என்ற போது நம்முடைய வாழ்நாள் முழுக்க செல்லுகிற ஒரு காரியம், இந்த வார்த்தையை சதா காலத்திலும் மறக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. මෙතන අපි දකිනවා ඊශ්‍රායල් සෙනගව යෝෂුවා මඟ පෙන්වගෙන යනවා. இந்த இடத்திலே நாங்கள் காண்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களே யோசுவா வழி நடத்தி கொண்டு செல்லுகிறான். එතන ඔවුන්ට යෝර්දාන් නදිය ඉස්සරහට මුණ ගැහෙනවා. அவன் யோர்தான் நதியை முன்னே காண்கிறான். යෝෂුවා පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදේ කියනවා. யோசுவா புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. දැන් යෝෂුවා තුළු පිරිස දන්නවා ඉදිරියේදී යෝර්දානේ මුණ ගැහෙනවා. யோசுவாவுக்கு ஜனங்களுக்கு தெரியும், முன்னே நாங்கள் யோர்தானை சந்திக்க போகிறோம். මේ පිරිස ගඟ පහු කරගෙන එහා පැත්තට යන්න ඕන. இந்த யோர்தானை நாங்கள் தாண்டி மற்ற பக்கத்துக்கு செல்ல வேண்டும். 3 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදේ ඊට කලින් දවසේම යෝෂුවා කියනවා 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே முதல் நாள் சொல்லுகிறான் யோசுவா, හෙට ස්වාමීන් වහන්සේ නුඹලා අතරේ පුදුම දේ කරන්ට යන නිසා පවිත්‍ර වේයාල සෙනගට කීසේක. நாளைய நாளிலே ஒரு புதுமையான காரியத்தை தேவன் செய்ய போகிறபடியினாலே நீங்கள் பரிசுத்தமாகுங்கள் என்று சொல்லுகிறார். ඊශ්‍රායල් සෙනග සමග දෙවියන් වහන්සේ හිටියා සභාව. இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் இருக்கிறார் சபையே. යෝෂුවා සමග දෙවියන් වහන්සේ හිටියා සභාව. யோசுவாவோடு தேவன் இருந்தார் சபையே. අද දවසේ ඔබ සමග දෙවියන් වහන්සේ සිටිනවා. இன்றைய நாளில் உங்களோடும் தேவன் இருக்கிறார். කී දෙනෙකුට ආමෙන් කියන්න පුළුවන්ද? எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? මේ වෙනකොටම ආමෙන් කියලා තියෙන්න ඕන. அதை சொல்லும் போதே நீங்கள் ஆமென் என்று சொல்லி අද இருக்க வேண்டும். දවසේ ඔබ සමග දෙවියන් වහන්සේ සිටිනවා. இன்றைய நாளில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். සමහරට දෙවියන් වහන්සේ ඔබව අතහැරලා වගේ හැඟෙන්න
හැඟීමක් ඔබට එනවා වෙන්න சில පුළුවන්. நேரங்களில் தேவன் உங்களை கைவிட்டார் என்கிற ஒரு தன்மையிலே நீங்கள் இருக்க முடியும். සමහර වාතාවරණ තුල දෙවියන් වහන්සේ කොයි පැත්තේද ඉන්නේ කියලා මට උතුරු දකුණ හොයාගන්න බෑ කියන ස්ථානෙට ඔබ එන්න පුළුවන්. சில சந்தர்ப்பங்களே சில சூழ்நிலைகளிலே தேவன் எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் யோசிக்கத்தக்கதான சூழ்நிலைகளை வர முடியும். හැබැයි මම ඔබට කියනවා දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். බලන්න යෝෂුවගේ ඇදහිල්ල කොයි වගේද? நீங்கள் பாருங்கள் யோசுவாவுடைய காரியம் எப்படிப்பட்டது. ඔව් කියනවා හෙට දවසේ ස්වාමින් වහන්සේ නුඹලා අතරේ පුදුම දේ කරන්නට යනවා. அவர் சொல்லுகிறார், நாளைய தினத்திலே தேவன் புதுமையான காரியத்தை உங்களுக்குள் செய்ய போகிறார். පසුවදා යෝෂුවා සෙනඟට කියනවා ගිවිසුම් පෙට්ටිය ඉදිරියෙන් ගිය දෙයින් ඒට ටිකක් ඉඩ තියලා ඔබ ඊට පසුව ඒක යනවා දැක්කම ඔබත් පස්සෙන් යන්න. அடுத்த நாள் சொல்லுகிறார் ஜனங்களுக்கு, உடன்படிக்கை பெட்டி முன்னே செல்லட்டும், அது போகத்தக்கதாக நீங்கள் பின்னே செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ඊට පස්සේ පූජකයන්ට කියනවා ஆசாரியர்களுக்கு சொல்லுகிறார், නුඹලා ගිවිසුම් පෙට්ටිය ඔසවාගෙන යනකොට நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு செல்லும்போது, නුඹලා ජෝර්දාන් ගඟ ඉදිරියට යනකොට நீங்கள் யோர்தான் நதிக்கு முன்னே செல்லும்போது ඒක මත ඔබ පාය තබන්න අවශ්‍යයි. அதற்கு மேலே உங்களுடைய காலை வைக்க அவசியம். පිටිපස්සෙන් ඉන්න සෙනග பின்னே இருக்கிற ஜனங்கள் මේ පූජකයන්ව අනුගමනය කරගෙන යන්න இந்த අවශ්‍යයි. ஆசாரியர்களை பின்தொடர அவசியம். ඉතින් අපි දකින හතරවෙනි පරිච්ඡේදයට එනකොට நாங்கள் 4ஆம் அதிகாரத்திலே வரும்போது පූජකයෝ ගඟ මැදේ අඩිය තියනවා. ஆசாரியர்கள் நதியிலே காலை வைக்கிறார்கள். ඒ කාලේ ගොයන් කපන කාලය නිසා ගඟේ වතුර යුරු දෙක දෙපැත්තෙන් එගොඩට යන තරමට විශාල ජල කඳක් උඩ ඉඳලා පහළට ගලනවා. அது விவசாயம் செய்கிற காலத்தினாலே அந்த நதியிலே தண்ணீர் அதிகமாய் காணப்பட்ட நாட்கள். නමුත් එච්චර විශාල ජල කඳක් මේ පූජකයෝ අඩිය තියනකොටම උඩින් ගලාගෙන එන ජලය එක ස්ථානයක නැවතිලා වියලි භූමිය ඒ ස්ථානයේ මතුවෙන්න පටන් அப்படி ගන්නවා. அதிகமாக இருந்த தண்ணீரா இருந்த அந்த நதியும் இந்த ஆசாரியர்கள் காலை வைக்கும்போது தண்ணீர் கீழே இறங்கி ஒரு பாதை உண்டாகினது. දෙවියන් වහන්සේගේ සෙනග අතරේ දෙවියන් වහන්සේ යම් හාස්කමක් කරනවා. தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மத்தியிலே அவர் ஒரு புதுமையான காரியத்தை செய்கிறார். යෝෂුව කියනවා யோசுவா சொல்லுகிறார், ඒ පූජකයා විලා ගඟ මැද්දේ හිටගත්තාම அந்த ஆசாரியர்கள் அந்த நதியின் மேலே காலை வைக்கும்போது දැන් වතුර නැවතිලා அந்த தண்ணீர் நிறுத்தப்பட்டது. සෙනග සම්පූර්ණයෙන්ම යෝර්දානේ නෙගොඩ වෙනවා. ஜனங்கள் அனைவரும் அந்த யோர்தானுக்குள்ளே செல்லுகிறார்கள். පූජකයන්ගේ කකුල ස්ථීරව ගඟ මැද්දේ හිටගත්තා. அந்த ஆசாரியருடைய கால் உறுதியாக நிற்கப்பட்டது. මග පෙන්වන පිණිස අභිමුඛය ඔවුන් සමග තිබුණා. வழி நடத்தும்படியாக சமூகம் அவர்களோடு கூட இருந்தது. අද මේ සභාව තුල වුණත් இந்த சபை கூடாக இருந்தாலும் පූජකත්වයේ දරන්නා වූ අය இந்த ஆசாரியர் ஊழியத்தை செய்கிறவர்கள் කොයි ස්ථානේද සිටගන්නේ? எந்த இடத்திலே நின்று කොයි கொள்ளுகிறீர்கள்? ස්ථානේද සිටගන්නේ? எந்த இடத்திலே நீங்கள் நிற்க போகிறீர்கள்? ඒ ස්ථානයේ ජල ධාරාව නවතින්න පටන් ගන්නවා. அந்த இடத்திலே தண்ணீர்கள் நிற்க போகிறது. වියලි භූමිය මතුවෙන්න පටන් ගන්නවා. ஒரு வெறுமையான பூமி உண்டாக போகிறது. මේ தત્ත්වය දැකලා මේ හාස්කම දැකලා අවට රජවරුන්ගේ සිත පවා දිය වෙලා ගියා කියලා දේව වචනේ කියනවා සභාව. இந்த அற்புதத்தை கண்டு சுற்றி இருந்த அரசர்களுடைய இருதயம் கூட உருகினது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. සිත දිය වෙලා ගියාලු. அவருடைய இருதயம் உருகி போனது. මේ වගේ ජාතියකට විරුද්ධව අපි කොහොමද යන්නේ? මේ මිනිස්සු මැද්දේ අර බලවන්ත දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියලා. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக நாங்கள் எப்படி போவது? இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ඊට පස්සෙ ජෝෂුවා ආන කරනවා අර ගඟ මැද්දේ පූජකයෝ සිටගෙන සිටියා ස්ථානෙන් ගල් 12ක් අරගන්න. அப்பொழுது அந்த ஆசாரிகள் நிற்கிற இடத்திலே யோசுவா கட்டளையிடுகிறான், 12 கற்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ඔවුන් එගොඩට ගියන් පස්සුව அவர்கள் மேலே சென்ற பின்பு ඔවුන් එගොඩට ගියන් පස්සුව அவர்கள் கரைக்கு சென்ற பின்பு ඔවුන් මේ ගල් පොළොව මත තැන්පත් කරනවා. அவர்கள் அந்த கல்லை பூமியிலே நாட்டுகிறார்கள். ඊට පස්සේ ජෝෂුවා කියනවා பின்பு யோசுவா சொல்லுகிறான், මේ සිහිවීමේ ගල බලලා இந்த ஞாபகார்த்த கல்லை பார்த்து, කුමක් සිහිවීමේ ගලද? என்ன ஞாபகார்த்த கல்? මොනවද සිහිවෙන්නේ මේක දැක්කහම? இதை கண்டால் நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? දෙවියන් වහන්සේ ඔවුන්ට කළා වූ தேவன் அவர்களுக்கு செய்த දෙවියන් වහන්සේ ඔවුන්ට කළා වූ தேவன் அவர்களுக்கு செய்த පුදුම දේ புதுமையான காரியம், හාස්කම அற்புதங்கள், හාස්කමේ ක්‍රියාව அற்புதத்தின் கிரிகைகள். කියන්න හාස්කමේ ක්‍රියාව சொல்லுங்க, அற்புதத்தின் கிரிகைகள். ඔබ විශ්වාස කරනවද හාස්කම්? நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அற்புதத்தை? යේසුස් වහන්සේගේ නාමයෙන් වෙනවා. இயேசுவின் நாமத்தினால் நடக்கும். ඔබගේ ජීවිතේ වෙනවා, මේ ස්ථානේ වෙනවා, මගේ ජීවිතේ වෙනවා. உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும், இந்த இடத்திலே நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். දෙවියන් වහන්සේ කළා වූ හාස්කමේ ක්‍රියාව தேவன் செய்த அற்புதத்தின் கிரிகை සිහි වෙන පිණිස මේ ගල තබපන් කියලා
කියලා දේව වචනෙට ජෝෂුවා කතා කරනවා. அதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த கல்லை வை என்று யோசுவா சொல்லுகிறான். නුඹේ දරුවෝ අසනකොට உம்முடைய பிள்ளைகள் கேட்கும்போது මේ දැන් තාත්තලාගෙන් එහෙම ළමයි කොච්චර ප්‍රශ්න අහනවද? தகப்பனிட பிள்ளைகள் எவ்வளவு கேள்வி கேட்கிறார்கள். තාත්තේ ආර මොකද්ද? அப்பா அது என்ன, මේක කොහොමද හැදුනේ? இது எப்படி நடந்தது, මේකයි මේ විදිහට තියෙන්නේ? இது ஏன் இப்படி இருக்கிறது, හරකටයි කකුල් 4ක් තියෙන්නේ? அதுக்கு ஏன் 4 கால்கள் இருக்கிறது, හරකටයි අන් 2ක් තියෙන්නේ? மாடுக்கு ஏன் 2 கொம்புகள் இருக்கிறது? ළමයි ප්‍රශ්න අහනවා. பிள்ளைகள் பிரச்சனைகள் கேட்பார்கள். ඇත්තට හරකටයි අන් 2ක් තියෙන්නේ. ஆகவே இந்த மாட்டுக்கு ஏன் 2 கொம்புகள் இருக்கிறது? හේතුව හරකෙක් නිසා. அது மாடா இருக்கிறபடினா. ඌ හරකෙක් නිසා. அது மாடா இருக்கிறது. සමහර ප්‍රශ්න වලට තේරුමක් නැහැ. சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. ගොඩාක් දරුවෝ ප්‍රශ්න අහනවා. அநேக பிள்ளைகள் பிரச்சனை கேட்பார்கள். ඒ වගේ මේ ගල් දිහා බලලත් ඔබේ දරුවෝ ඔබෙන් අසනකොට இந்த கல்லை பார்த்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்கும்போது අන්න ඒ මොහොතේ ඔබ කියන්න ඕන. அப்பொழுதுதான் நீங்கள் சொல்ல வேண்டும், දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ හාස්කමේ ක්‍රියාවක් කළා. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்தார். ගීතවලේ 19:6 කියනවා. 119வது சங்கீதம் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, අපි උන්වහන්සේගේ වචන අපි ඒක අමතක කරන්න හොඳ නැහැ. அவருடைய வார்த்தையை நாங்கள் மறப்பது நன்றல்ல. ඉතින් මේ හාස්කමේ ක්‍රියාව සීකරන පිණිස இந்த அற்புதத்தின் காரியத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தும் මේ போது සීවිමේ ගල තබන්ට කියලා ඔහු කිව්වා. இந்த ஞாபகார்த்த கல்லை வைக்கும்படியாய் சொன்னார். ඒ ගල් 12 அந்த 12 கற்கள் දෙවියන් වහන්සේගේ මහිමය පිණිස තබන්ට කියලා කිව්වා. தேவனுடைய மகிமைக்காக வைக்கும்படி ඒ சொன்னார்கள். සීවිමේ ගලේ තේරුම මොකක්ද කියනවා නම් அந்த ஞாபகார்த்தின் கல்லுடைய அர்த்தம் என்னவென்றால், ඒ ගල කියන්නේ මොකක්ද කියනවා அந்த නම් கல் என்றால் என்னவென்றால், දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ මේ දේ කළා. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்தார். ඒ වගේම තමයි அதே போல்தான் මේක මට කළා නම් இதை கர்த்தர் எனக்கு செய்தார், මේක හෙට දවසේ ඔබටත් උන්වහන්සේට කරන්න පුළුවන්. நாளைய தினத்திலே உங்களுக்கும் இந்த அற்புதத்தை செய்ய முடியும், ඔබටත් කරන්න පුළුවන්. உங்களுக்கும் செய்ய முடியும். අනාගත පරම්පරාව තුල දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව ස්ථීර කරන පිණිස සීවිමේ ගලක් තියපන් කියලා ජොෂුවා කිව්වා. எதிர்காலத்தின் சந்ததிகளுக்காக தேவனுடைய அற்புதத்தை அவர்கள் காணும்படியாக இந்த ஞாபகார்த்த கல்லை வை என்று யோசுவா சொன்னார். මේක එක අඩයාලමක් සබාව සදා කාලයට දෙවියන් වහන්සේගේ හාස්කම ඔබ තුල තියෙනවා කියලා කියන්න. இது ஒரு அடையாளம் தான், சதா காலங்களிலும் அவருடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று சொல்லுங்கள். පරම්පරාවෙන් පරම්පරාවට එහෙනම් එදා විතරක් නෙවෙයි අද දක්වා දෙවියන් වහන්සේගේ හාස්කම ඔබ තුල තියෙනවා කියන්න මේක අඩයාලමක්. பரம்பரை பரம்பரையாய் அன்றைய நாளிலே மாத்திரமல்ல சதா காலங்களிலும் அவருடைய அற்புதத்தின் கிரிகள் இருக்கிறது என்று நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள். උන්වහන්සේගේ හාස්කම ඔබගේ ජීවිතේ ස්ථිර කරගන්න. அவருடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தப்படும். ඔබ බලන්න 145 ගීතාවලිය 4 වෙනි පදය. 145ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். එක් පරම්පරාවක් තවත් පරම්පරාවකට ඔබගේ කර්මාන්ත වර්ණනා කරමින් ඔබගේ බලවත් ක්‍රියා ප්‍රකාශ කරන්නේය. ආමෙන්. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். අද පරම්පරාව වන ඔබත් මමත් இன்றைய நாளிலே தலைமுறையாக இருக்கிற நீங்களும் நானும் පරණ පරම්පරාවේ වෙච්ච හාස්කම பழைய தலைமுறையிலே நடந்த அற்புதம் ගලක් තියලා සිහි කරන්න යනවද? அப்படி நாங்கள் கல்லை வைத்து ஞாபகம் பண்ண போகிறோம். සමහර අය ගල් තියලා වඳිනවා. சிலர் கல்லை வைத்து கும்பிடுவார்கள். මොකටද තියන්නේ කියලා දන්නෙත් නැහැ. எதற்கு வைக்கிறார்கள் என்று தெரியாது. නේද? සමහර ගල් තියලා කැටයම් කරලා වඳිනවා. கல்லை வைத்து அதை சிலையை மாற்றி அதை வணங்குகிறார்கள். කරන්නේ කියලාත් දන්නේ නැහැ. என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை. ඒකේ මොනවද තියෙන්නේ කියලාත් දන්නේ නැහැ. அதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. දැන් අද අපි ජොෂුවා වගේ ගේ ඉස්සරහා ගලක් තියලා දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව සිහි කරන්නේ නැහැ. யோசுவாவை போல நம்முடைய வீட்டுக்கு முன்பதாக தேவனுடைய கிரியை ஒரு கல்லை வைத்து நாங்கள் ஞாபகப்படுத்துவதில்லை. අද ඔබටත් මටත් දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව සිහි කරවන්නේ මොකද්ද? உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வல்லமையை அற்புதத்தை ஞாபகப்படுத்துவது අද என்ன? අපේ සිහි කරවීමේ ගල මොකක්ද? நம்மளுடைய ஞாபகார்த்த கல் என்ன? අපි මුල් පොතේ නැත්නම් මුල් පදේ බැලුවා මතෙව් 7 වෙනි පරිච්ඡේදයේ ගල සමානයි මොකකටද? மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், கல்லுக்கு இப்பொழுது என்ன சமமாய் இருக்கிறது? ගල මොකටද දවසේ සමාන? கல் இப்பொழுது இன்றைய நாளே எதற்கு சமமாய் இருக்கிறது? ස්වාමීන් වහන්සේගේ වචනයට. தேவனுடைய வார்த்தை. අද ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනේ ඉදිරියෙන් තියන්න අවශ්‍යයි. தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாய் வைக்க அவசியம். පුරාණ කාලේ හාස්කම සිද්ධ වුණාන් පස්සේ
සිහිවීමේ ගල තබනවා. பழைய காலத்திலே தேவனுடைய அற்புதம் நடந்த பின்பதாக ஞாபகார்த்த கல்லை வைத்தார்கள். අද අපේ ජීවිතේ හාස්කම වෙන්න කලින්ම අපි වචනේ ස්ථානයට තබනවා. ஆமென். இன்றைய நாளிலே தேவனுடைய அற்புதம் நமக்கு நடக்க முன்பதாகவே தேவனுடைய வார்த்தையை ஒரு கல்லாய் நாங்கள் ஞாபகார்த்தமாய் வைக்கிறோம். කීදෙනෙකුට පැහැදිලිද? எத்தனை பேருக்கு விளங்கியது? වෙන්න කලින් තමයි අපි වචනේ කතා කරන්න අවශ්‍ය. இதுதான் இந்த இடத்தில் தான் தேவனுடைய வார்த்தையை பேச அவசியம். පරණ කිවිසුමේ ක්‍රියාව සිද්ධ වුණාන් පස්සේ හාස්කම සී කරන්න ගල තැබුවා. பழைய ஏற்பாட்டிலே அற்புதங்களை நடந்த பின்பு ஞாபகார்த்த கல்லை வைத்தார்கள். අද අපි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔබත් මමත් ඇදහිල්ලේ පරම්පරාවක්ව සිටිනවා. இன்றைய நாளிலே கிறிஸ்துக்குள்ளே நீங்களும் நானும் விசுவாசத்தின் தலைமுறையாய் இருக்கிறோம். ඔබගේ ජීවිතේ හාස්කම වෙන්න කලින් உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே ඒ හාස්කමට අවශ්‍ය කරන වචනය ඔබ කතා කරන විට அந்த அற்புதத்துக்கு தேவையான வார்த்தையை நீங்கள் பேசும்போது ඔබගේ ජීවිතේට ඒ හාස්කමේ වචනය අරගෙන ඔබ ස්ථාපිත කරන විට තබන විට அந்த அற்புதத்தின் வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போது ඔබ වෙන්න කලින්ම සිහිවීමේ ගල තබලා ඉවරයි. நீங்கள் அற்புதம் நடக்கும் முன்பதாகவே அந்த ஞாபகார்த்த கல்லை வைத்து விட்டீர்கள். ඒක අනිවාර්යයෙන්ම සිද්ධ වෙන්න அது உறுதியாகவே அது நடக்கும். ඒක අනිවාර්යයෙන්ම සිද්ධ වෙන්න அது கட்டாயம் நடக்கும். දෙවියන් වහන්සේගේ වචනේ බොරු කියන්නේ නැහැ. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. උන්වහන්සේ පරණ කිවිසුමේ ජෝෂුවට කිව්වා සදාකාල සිහිවීමක් මිනිස මේ ගල තබපං. பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவுக்கு தேவன் சொன்னார், தலைமுறை தலைமுறையா ஞாபகப்படுவியா இந்த கல்லை வை. එහෙනම් සදාකාලයෙන් කොටසක් තමයි මේ කාලයත්. சதா காலத்தின் பரம்பரையாய் வந்த ஒரு பங்குதான் இன்றைய காலமும். අද ඔබ ඉන්න කාලය ஆனால் நீங்கள் இப்பொழுது இருக்கிற காலம் හාස්කමේ කාලයක්ද නැද්ද? அற்புதத்தின் காலமா இல்லையா? පොරොන්දුවේ කාලයක්ද නැද්ද? வாக்குத்தத்தத்தின் காலமா නිදහස් இல்லையா? වෙන කාලයක්ද නැද්ද? இது அறுவடையின் காலமா ලබා இல்லையா? ගන්න කාලයක්ද இது නැද්ද? பெற்றுக்கொள்ளுகிற காலமா ඔබ இல்லையா? ලබා ගන්න කාලයකද ඉන්නේ? இது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற காலத்திலா ඔබ இருக்கிறீர்கள்? දෙවියන් වහන්සේගේ හාස්කම දකින කාලයකද ඉන්නේ? நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை காணுகிற காலத்திலா ඔබට இருக்கிறீர்கள்? හාස්කම ගැන විශ්වාසයක් තිබෙනවද? உங்களுக்கு ஒரு அற்புதத்துக்கு விசுவாசம் இருக்கிறதா? ඔබට බය නැතුව ඔව් කියලා කියන්න පුළුවන්. உங்களுக்கு பயம் இல்லாமல் ஆம் என்று சொல்ல முடியுமா? තදත් හෙටත් සදා කාලයටම අපගේ දෙවියන් වහන්සේ ඒකාකාරව සිටිනවා. நேற்றும் இன்றும் நாளையும் நம்முடைய தேவன் ஒரே போல் ஒரே மாதிரியா இருக்கிறார். ඊයේත් ගලවන්න බලවන්තයි. நேற்றும் விடுவிக்க வல்லவர், අදත් ගලවනවා. இன்று விடுவிப்பார், හෙටත් ගලවනවා. நாளையும் விடுவிப்பார், හෙටත් ගලවනවා. நாளையும் விடுவிப்பார், හෙටත් නිදහස් කරනවා. நாளையும் விடுதலை செய்வார். අද හාස්කමේ දවස. இன்றைய நாள் அற்புதத்தின் අද நாள். ගැලවීමේ දවස වගේම තමයි. இதுதான் ரட்சிப்பின் நாள் என்கிறது போல்தான் ඉදිරියේදී දෙවියන් වහන්සේ ඔබව මඟ පෙන්නනවා. எதிர்காலத்திலும் உங்களை தேவன் வழி ඔබ நடத்துவார். බලන්න උප්පත්ති 28 වෙනි පරිච්ඡේදය. උප්පත්ති පොතේ 28 වෙනි පරිච්ඡේදය. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ඔබ දන්නවද යාකෝබ්ට මොනවද වුනේ? உங்களுக்கு தெரியுமா யாக்கோப்புக்கு என்ன நடந்தது? යාකෝබුත් ගලක් තැබුවා. யாக்கோபும் ஒரு கல்லை வைத்தான், සිහිවීමේ ගලක් තැබුවා. ஞாபகார்த்த கல்லை வைத்தான். ඔබ දන්නවද உங்களுக்கு தெரியுமா යාකෝබ් யாக்கோபு කානාන් පසු කරලා යනකොට கானானை கடந்து செல்லும் போது නමුත් ආබ්‍රහම්ට කානාන් දෙන්නම් කියලා දෙවියන් වහන්සේ පොරොන්දු වුණා. ஆபிரகாமுக்கு கானானை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். පොරොන්දුව කා තුලද තිබුණේ? வாக்கு தத்தம் யாருக்குள் இருந்தது? ආබ්‍රහම් තුල. ஆபிரகாமுக்குள். ආබ්‍රහම්ට දෙවියන් වහන්සේ පොරොන්දු වුණා. ஆபிரகாமுக்கு அவன் வாக்கு பண்ணினார், කානාන් දෙනවා කියලා. கானானை தருவேன். ඒ වගේම යාකෝබ් කානාන් පසු කරගෙන යනකොට யாக்கோபு கானானை போகும்போது கானானுக்கு போகும்போது යම් ස්ථානයක යාකෝබ් නිදා ගන්නවා. ஒரு இடத்திலே யாக்கோபு யோசித்துக் கொள்ளுகிறான். 10 වෙනි පදයේ කියනවා 28 වෙනි පරිච්ඡේදයේ 10 28ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, යාකෝබ් බේෂෙබාහින් පිටත්ව හාරාන් දිසාවට ගියේය. ඔහු එක්තරා ස්ථානයකට පැමිණ ඉර බැස ගිය බැවින් මුළු රාත්‍රියේ එහි සිට ඒ ස්ථානයේ ගල්වලින් එකක් අරන් තමාගේ හිසට තබාගෙන ඒ ස්ථානයේ නින්දට පත්වන්නේය. හරි. யாக்கோபு பெயர் செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி எடுத்து படுத்து கொண்டான். දැන් බලන්න දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේදී යාකෝබ්ට ප්‍රකාශ වෙනවා. இந்த இடத்துல பாருங்கள், யாக்கோபுக்கு தேவன் சொல்லுகிறார். යාකෝබ් දර්ශනයක් දකිනවා. யாக்கோபு தரிசனம் පහළ காண்கிறான். ඉඳන් ඉහළට දක්වා ඉනිමකක් තිබෙනවා. கீழே இருந்து மேலே மட்டும் ஒரு ஏணி இருக்கிறது. ඒ ස්ථානය තුල அந்த இடத்திலே දේවදූතයෝ නගිනව බසිනවා.
தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள். යාකෝබ් දැනගනවා මේක විශේෂ ස්ථානයක්. யாக்கோப் காண்கிறார் இது ஒரு விசேஷமான இடம். අනිවාර්යයෙන්ම දෙවියන් වහන්සේ මේ තැන ඉන්නවා. கட்டாயமாக இந்த இடத்துல தேவன் කී இருக்கிறார். දෙනෙක් සභාව බලලා කියනවාද අනිවාර්යයෙන්ම දෙවියන් වහන්සේ මේ තැන සිටිනවා. சபையை எத்தனை பேர் சொல்லுகிறார்கள் கட்டாயமாக தேவன் இடத்துல இருக்கிறார். හොඳට කාලා කාලා මානසික ඇස් වලින් බලනකොට ඒක පේන්නේ නැහැ. நன்றாக சாப்பிட்டு மாம்ச கண்களிலே பார்க்கும்போது அது தெரியாது. යාඥා කරන ආත්මික ඇස් තියෙන මනුස්සයන්ට කටරලා කියන්න පුළුවන්ද මේ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ ඉන්නවා. ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய மனிதன் அந்த கண்களை பார்த்து சொல்ல முடியுமா இந்த இடத்திலே ஆவியானவர் தேவன் இருக்கிறார் என்று? ඔබ ආමෙන් කියනවා ඔබ ලබා ගන්න යනවා. நீங்கள் ஆமென் சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். අපේ ජීවත් වෙන තැන දෙවියන් වහන්සේ ඉන්නවා. நாங்கள் வாழ்கிற இடத்திலே தேவன் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ නැහැ කියලා හිතලා වැඩ කරන්න හොඳ නැහැ. தேவன் இல்லை என்று வேலை செய்வது அவசியமில்லை. සමහර වාතාවරණයන් ඔබට දෙවියන් වහන්සේ ඉන්නවද නැද්ද දන්නේ නැහැ කියලා හිතනවා නම් சில சூழ்நிலைகளிலே தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் கேள்வி வருமாயிருந்தால் ඔබගේ ආත්මික ඇස් විවර කරලා බලන්න ඒක කොයි වගේ වාතාවරණයක් වුණත් දෙවියන් වහන්සේ ඒ ස්ථානයේ සිටිනවා. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல ළඟ இருக்கிறார். ඉන්න කෙනාට තට්ටු කළ කියන්නේ ඒ නිසා වැටෙන්න එපා. பக்கத்தில் இருக்கிறவரை தட்டி சொல்லுங்க நீங்கள் விழுந்து விட வேண்டாம். ඔයත් එක්ක. தேவன் உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඉන්නවා. தேவன் உங்களோடு இருக்கிறார். වැටෙන්න එපා. விழுந்து விட வேண்டாம். දෙවියන් වහන්සේ ඉන්න මනුස්සය වැටෙන්නේ නැහැ සභාව. தேவன் இருக்கிறபடியினால் சபை விழுவதில்லை. දැන් ඊට පස්සේ பின்பு යාකෝබ් දකිනවා யாக்கோபு காண்கிறான் ස්වාමීන් වහන්සේ ඊට ඉහළින් සිටිනවා. தேவன் அதற்கு மேலாய் இருக்கிறார். ඉහළින් ඉන්න දෙවියන් වහන්සේ කියනවා மேலே இருக்கிற தேவன் சொல்லுகிறார். 13 වෙනි වදේ බලන්න 13ஆம் வசனத்தை මම பாருங்கள். නුඹේ පිය වූ ආබ්‍රාම්ගේ දෙවි වූ ඊසාක්ගේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේය. 13 මැද தாத்துனே මැද அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ආමෙන් කියන්න ஆமென். මොනවාද නුඹ நீ නිදා සිටින දේශය படுத்திருக்கிற பூமியை නුඹටද නුඹේ වංශයටද දෙන්නෙමි. உன் சந்ததிக்கு தருவேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අයිති කරගන්නවා. இயேசுவின் நாமத்தினாலே சொந்தமாக்கிக் ඔබ கொள்ளுகிறோம். ඉඳගෙන ඉන්න ස්ථානය நீங்கள் அமர்ந்திருக்கிற මේ இடத்தில் වත්තල ප්‍රදේශය இந்த வத்தல මේ பிரதேசம் ලංකා දේශය இந்த இலங்கை தேசம் ඔබටයි ඔබේ වංශයටයි உங்களுக்கு உங்களுடைய சந்ததிக்கும் මේකේ තියෙන ආශිර්වාද ඔබටයි ඔබේ වංශයටයි இதுல இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்களுடைய මේකේ சந்ததிக்கும் තියෙන යහපත ඔබටයි ඔබේ වංශයටයි. இதுல இருக்கிற நன்மைகள் உங்களுக்கு உங்களுடைய சந்ததிக்கும். රාස මොකද්ද කියනවනම් දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක ඉන්නවා සභාව. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சபையே. ඊට පස්සේ කියන නුඹේ වංශය පොළවේ දූවිලි මෙන් වැඩිවන්නේය. නුඹ බස්නාහිර දෙස සහ නැගෙනහිරටද උතුරු දෙසටද දකුණු දෙසටද පැතිරී යන්නේ. ආමෙන්. பின்பு சொல்லுகிறது, உன் சந்ததி மூபியின் நுழைப்போகும்பிலிருந்து நீ மேற்கிக்கும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவா என்று சொல்லுகிறது. ඊට පස්සේ 15 වෙනි පදේ කියනවා බලව මම නුඹ සමග සිටිමි නුඹ යන සියලු තැන්හිදී නුඹ ආරක්ෂා කර නැවත මේ දේශයට පමුණවන්නෙමි. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ වැදගත් දෙයක් කියනවා. உண்மை, ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். වැදගත් දෙයක්. முக்கியமான காரியம். උන්වහන්සේ කියනවා මක් නිසාද මම විසින් නුඹට කී දෙය සිදු කරන තුරු නුඹව අත් නොහරින්නෙමි. ඒක 15 අන්තිම මක් නිසාද நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறார். அந்த கடைசி பகுதி 15ஆம் வசனத்திலே උඹට මං කියපු දේ කරනකම් நான் உனக்கு சொன்ன காரியத்தை செய்யும் மட்டும் මම නුඹව අතාරින්න යන්නේ நான் உனக்கு சொன்னதை செய்ய மட்டும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ඔබට ගැලවිලා යන්න ඕන වුණත් ඔබට ගැලවිලා යන්න ඕන වුණත් நீங்கள் விடுதலையாகி போக வேண்டுமானாலும் දෙවියන් වහන්සේ කියපු දේ කරනකම් தேவன் சொன்னதை செய்யும் மட்டும் මම ප්‍රකාශ කරනවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් උන්වහන්සේ ඔබව අතහරින්නේ නැහැ. நான் அறிக்கை பண்ணுகிறேன், இயேசு உங்களை கைவிடுவதில்லை. ඔබ තුල උන්වහන්සේගේ සැලැස්ම ක්‍රියා කරනවා. நீங்கள் அவருடைய கிரிகையை அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவீர்கள். දෙවියන් වහන්සේ ඒ ස්ථානයේ ඉන්නවා කියලා යාකෝබ් දැනගත්තා. தேவன் அந்த இடத்துல இருக்கிறார் என்று யாக்கோபு தெரிந்து கொண்டான். හිසට තබපු ගල අරගෙන කණුවක් වගේ ස්ථානයේ සිහිවීමේ ගලක් විදිහට සිටවලා அந்த தலைக்கு வைத்த அந்த கல்லை எடுத்து ஞாபகார்த்த கல்லாய் நாட்டி ඔහු ප්‍රකාශ කළා මේක දෙවියන් වහන්සේව සම්මුඛ වන ස්ථානයක් විදිහට මම තබනවා. அவன் அறிக்கை பண்ணுகிறான், தேவனை நான் தரிசனம் செய்த நாள் என்று அவன் ஞாபகப்படுத்துகிறான். මේක දෙවියන් වහන්සේට নমස්කාර කරන ස්ථානයක් විදිහට මම තබනවා.
நான் தேவனை ஆராதிக்கிற இடம் என்று இந்த இடத்தை நான் வைக்கிறேன். ඔබ දන්නවද සම්මුඛ වීමේ ස්ථානයක් කියන්නේ මොකක්ද? அந்த தரிசனம் பண்ணுகிற இடம் என்று சொல்லும்போது என்ன? සම්මුඛ වීමේ ස්ථානය. தரிசனம் දෙවියන් වහන්සේව தேவனை යාකෝබ්ට யாக்கோபுக்கு මුණ ගැහිච්ච තැන. அவர் தரிசனம் பண்ணுகிற இடம், යාකෝබ් මුණ ගැහිච්ච තැන. தரிசனம் ஆகிற இடம், යාකෝබ් ආශිර්වාද කරපු තැන. அது யாக்கோபை ஆசீர்வதித்த இடம், යාකෝබ්ට පොරොන්දුව සිහි කරපු තැන. யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தின இடம், යාකෝබ් අතහරින්නේ නැහැ කියලා කියපු තැන. யாக்கோபை கைவிட மாட்டேன் என்று சொன்ன இடம். මේ තැන තමයි දෙවියන් වහන්සේව යාකෝබ්ට සම්මුඛ වීමේ ස්ථානය. இந்த இடம்தான் யாக்கோப்புக்கு தேவன் தரிசனமாகின இடம். ඒ වචන அந்த வார்த்தை යාකෝබ් ගලක් විදියට තමයි සිහි කරවන්න තිබ්බේ. அதை ஒரு கல்லாக தான் ஞாபகப்படுத்தினார். නමුත් අද ඒ වචන ஆனாலும் அந்த வார்த்தை වෙන්න කලින් அது நடக்க முன்பதாக සීවීමේ ගලක් විදියට அது ஞாபகார்த்த கல்லாக අපි ප්‍රකාශ කරන්නට යනවා. நாங்கள் அறிக்கை பண்ண අපි போகிறோம். ප්‍රකාශ කරන්න நாங்கள் යනවා. அறிக்கை பண்ண අපි போகிறோம். ප්‍රකාශ කරන්න நாங்கள் යනවා. அறிக்கை பண்ண போகிறோம். දෙවියන් වහන්සේ ඔබට සම්මුඛ වෙන්න යනවා. தேவன் உங்களுக்கு தரிசனமாகுவார். දෙවියන් වහන්සේ සම්මුඛ වෙන්න යනවා. தேவன் உங்களுக்கு தரிசனமாகுவார். දෙවියන් වහන්සේට මිනිස්සෙක්ව හම්බ වෙන ස්ථානය. தேவன் மனிதனை கண்டுகொள்ளுகிற இடம். ඔබ හිතනවාද මේ මනුස්සයා වෙනස් වෙන්නේ නැහැ කියලා? நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த மனிதன் மாற மாட்டான் என்று? ඒ මනුස්සයා ආශිර්වාද වෙන්නේ නැහැ කියලා ඔබ හිතනවාද? அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான் என்று දෙවියන් யோசிக்கிறீர்களா? වහන්සේව සම්මුඛ වෙන ස්ථානයක් විදියට ඔබ මේ සභාවට එන්න ඕනේ යන්නේ නිසායි. தேவனை தரிசிக்கிற ஒரு இடமாக இந்த சபைக்கு வர வேண்டும். දෙවියන් වහන්සේ තබපු ස්ථානය. தேவன் வைக்கிற இடம், දෙවියන් වහන්සේව සම්මුඛ වන ස්ථානය. தேவனை தரிசிக்கும் இடம், දෙවියන් වහන්සේ කතා කරපු ස්ථානය. தேவன் பேசுகிற இடம், දෙවියන් වහන්සේ ඔබව අතගසන ස්ථානය. தேவன் உங்களை தொடுகிற இடம், අද දවසේ උන්වහන්සේ දුන්නු පොරොන්දුවේ ස්ථානය. தேவன் இன்றைய நாளிலே கொடுத்த வாக்குத்தத்தத்தின் இடம், පොරොන්දුවේ ස්ථානය. வாக்குத்தத்தத்தின் இடம். මේ දර්ශනය තුල උන්වහන්සේ පිහිටුවා. இந்த தரிசனத்துக்குள்ளாய் அதை உண்டு பண்ணினார். මේ සභාව තුල උන්වහන්සේ පිහිටුවා. இந்த சபைக்குள்ளே அதை உண்டு ඔබගේ பண்ணினார். මගේ ජීවිතය තුල උන්වහන්සේ තැබුවා. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டு பண்ணினார். කවදාකවත් පොරොන්දුව ඉෂ්ට කරනකම් දෙවියන් වහන්සේ ඔබව අතහරින්න යන්නේ ஒரு நாளும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் மட்டும் தேவன் உங்களை கைவிட අපි மாட்டார். නැගිටලා ස්තුති කරමු. நாங்கள் எழுந்து நன்றி சொல்லுவோம். තදින් ඔබ අල්ල ගන්න. உறுதியாய் பிடித்துக் තදින් கொள்ளுங்கள். අල්ල ගන්න. உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். උන්වහන්සේගේ වචනය அவருடைய வார்த்தை අද දවසේ සිහිවීමේ ගලක් විදියට ඔබ ඉදිරියේ තබන්න. நீங்கள் ஞாபகார்த்த கல்லாக அவருக்கு முன்பதாக කීදෙනෙක් வையுங்கள். කට ඇරලා කියන්න කැමතිද? எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்ல விருப்பம்?